பேசலாம் திரு லோகேஷ். இங்க சட்டமன்றத்தில் தாவேக்க ஒரு கூட்டணி அரசை அமைத்திருக்கிறது. எல்லாரும் சட்டமன்றத்தில் பேசுவது போல எளியவர்கள், அரசியல் பின்புலம் இல்லாதவர்கள் மக்கள் தேர்ந்தெடுத்து சட்டமன்றத்துக்கு அனுப்பியிருக்காங்க அப்படின்னும் போது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வதை தாண்டி தொடர்ந்து ஒரு அரசியல் ரீதியான விமர்சனங்களை, எதிர்க்கட்சிகள் மீதான அரசியல் காழ்ப்புகளை மட்டுமே வெளிப்படுத்துவது, அதற்கு மட்டுமே கூடுதல் முக்கியத்துவம் கொடுப்பது அப்படிங்கிற நிலையை நோக்கி ஆளும் கட்சி உறுப்பினர்கள், அமைச்சர்கள் பேசுகிறார்களா அவையில? இந்த வினை எதிர்வினை இந்த விஷயத்துக்கு நான் வரேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்த சொல்ல நினைக்கிறேன். நான் வந்து ப்ராப்பரா ட்ரைனிங் போயிட்டு வண்டி ஓட்டுறதுக்கு டெஸ்ட் எல்லாம் அட்டென்ட் பண்ணி லைசன்ஸ் வாங்கி லஞ்சம் கொடுக்காம வண்டி ஓட்டலான்ட்டு ரோட்டுக்கு வரேன். அப்போ கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி லஞ்சம் கொடுத்து காசு வாங்கின லைசன்ஸ் வாங்கின ஒருத்தர் வந்து ரோட்ல குறுக்காலம் இருக்க ரோடே அவங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி போவாங்க. அப்போ ஒரு ஃப்ரெஷ்ஷா ஓட்டிட்டு வர எனக்கு என்ன மாதிரி ஒரு மனப்பான்மை இருக்கும்? ரெண்டு ஆங்கிள் இருக்கும். ஒண்ணு, நம்ம பார்த்து நம்ம போலாம் அப்படின்னு தோணும். ஆனா இது குறுக்கால மறுபடியும் வரும்போது ஒரு பாயிண்ட்டுக்கு மேல எனக்கு நமக்கு என்ன தோணும்? அந்த 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 பாயிண்ட் தான் இப்ப நடக்குதோ அப்படின்றது சட்டசபையில் நடக்குது அப்படின்றது நான் பாக்குறேன். இந்த வினை எதிர்வினைன்றது இன்னைக்கு வெறும் நிர்மல்குமார் அவர் ஆரம்பிச்சது வந்து மியூட்ல இருந்து அவை குறிப்பிட நீக்கினாலும் மத்தது நீக்காம தான் இருக்கு. மேபி அதை மறந்துட்டாங்களா என்னன்னு தெரியல. வெளியே போய் என்ன சேருது, என்ன இன்ஃபர்மேஷன் சேருது, இதெல்லாம் கூட இருக்கு. பாயிண்ட் என்னன்னா வந்து நீங்க இதை யாரோ ஒருத்தர் குறிப்பிட்டாங்க, இவர் நினைக்கிறேன், என்ன சுமன் சார் நினைக்கிறேன். என்னன்னா இன்னைக்கு என்னென்ன நிகழ்வுகள் இருக்கு? இன்னைக்கு ஒரு 5 டிபார்ட்மெண்டோட மானிய கோரிக்கை இருக்குன்னா அந்த 5 டிபார்ட்மெண்டோட மானிய கோரிக்கையும் முழுசா விவாதிக்கப்படுதா அப்படின்ற விஷயங்கள், அத மக்களுக்கு எவ்வளவு இன்ஃபர்மேஷன் போய் சேருதுன்ட்டு அதை இன்னைக்கு ஜேசிடி பிரபாகர் கூட சொல்லியிருந்தாரு, சபாநாயகர் அவர் கூட சொல்லியிருந்தாரு. முந்தினத்தே அதை பத்தி தான் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. என்ன விஷயமா அதை ப்ராப்பரா படிக்கணும், அதை படிச்சு அதை மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்றது பாயிண்ட் ஆஃப் வியூ. நமக்கு தேவை ஒரு மக்களா ஒரு ஓட்டு போடுறவரா வந்து டிவில காலைல இருந்து சாயங்காலம் வரைக்கும் வந்து பாக்குறாங்க அப்படின்னா அதுல என்ன இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைக்குது அப்படின்றது இருக்கு. வெறும் ஒரு வார்த்தை மோதல் அப்படின்றது வந்து அந்த இடத்துக்கு கொண்டு போறது யாரு, இவரு இன்னார் தான் கொண்டு போறாங்க மறுபடியும் நம்ம கை காட்டுறதோட ஒரு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி தான் அது. ஒரு சட்டமன்ற உறுப்பினரா உள்ள வந்திருக்காங்க, ஒரு ஃப்ரெஷ்ஷா வந்திருக்காங்கன்னு சொல்லி நம்ம வந்து ஒருத்தரை சொல்றோம். இன்னொரு பக்கம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆளுங்க இன்னொன்னு சொல்றோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆளுங்களும் எப்படி நடந்துக்கிறாங்கன்னு இருக்கு. இன்னைக்கு லைவ்ல இருக்கிறனாலதான் ஒரு சில வார்த்தை கம்மியா வருதுன்னு எனக்கு தோணுது. இல்ல, கேள்வி என்னன்னா, செந்தில் அது முதல்ல அந்த கேள்வி எழுப்பினார். என்னன்னா, நீங்க இன்எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கறத மத்த விஷயங்கள்ல காட்டுறீங்கல்ல, மாறா எதிர்க்கட்சியை குறிப்பா திமுகவை ப்ரொவோக் பண்ணணும், அல்லது திமுக மேல ஏதாவது குற்றச்சாட்டு சொல்லணும், அல்லது வார்த்தைகளை மாற்றி பயன்படுத்தணும், அல்லது வெளியில ஏற்கனவே நடந்த நிகழ்வுகள் குறித்து சுட்டிக்காட்டி பேசணும்னா மட்டும் அதுல மட்டும் ரொம்ப அனுபவம் வாய்ந்தவர்களை போல பேசுறதுங்கிறது சரியான்னு கேக்குறாங்க. கெய்னிங் எக்ஸ்பீரியன்சஸ் தான். அதான் சொன்னேன் நானு. ரோட்ல நான் போகும்போது புதுசா ஃப்ரெஷ்ஷா லைசன்ஸ் வாங்கிட்டு நான் போகும்போது ஆல்ரெடி அங்க வண்டி ஓட்டிட்டு இருக்கவங்க எப்படி ஓட்டிட்டுங்கிறாங்கன்னு இருக்கு இல்லையா? நான் இப்படிதான் ஓட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போக முடியாது இல்லையா? அங்க இருக்கிறவங்களுக்கு ஏத்த மாதிரி தான் நெளிஞ்சு சுழிஞ்சுதான் போய் ஆகணும். அதுதான் சிச்சுவேஷன். நான் அப்படிதான் பாக்குறேன். ஏன்னா வந்து ஒவ்வொரு தடவையும் அவங்க ஏஞ்சி கேள்வி கேட்கும் போது ஒரு குதர்க்கமான விஷயங்கள் எடுத்து முன்வைக்கும் போது அவங்களுக்கே தெரியும் ரியாலிட்டி ஃபேக்ட் என்னன்றது. பட் இருந்தாலும் வந்து ஒரு மானிய கோரிக்கையா இருந்தாலும் சரி, இல்ல கேள்வியா இருந்தாலும் சரி, வாட் எவர் இட் மே பி. இல்ல, ரொம்ப நேரடியாவே நான் கேக்குறேன், நீங்க இப்ப ஏன் மக்கள் திமுக ஆட்சி வேண்டாம்னு தாவேக்காவை ஏன் தேர்ந்தெடுத்திருக்காங்க? குறைவான இடங்கள் தான் இருந்தாலும் தாவேக்காவை தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் என்ன? அந்த ஆட்சி வேண்டாம்ங்கிறதுனால தானே. அப்ப திமுக ஆட்சியில் செய்யாத ஒன்றை தாவேக்கா ஏன் செய்யல அப்படின்னு கேட்டா உடனே திமுக இதையெல்லாம் செய்யல அப்படின்னு ஒரு பட்டியல் போடுறதுதான் ஆளும் கட்சி உறுப்பினர்கள் அல்லது அமைச்சர்களினுடைய அணுகுமுறையா? அது என்னன்னா, கேள்வி கேட்கறது யாருன்றதுதான் பாயிண்ட் ஆஃப் வியூ. அங்க தனிமனித வெறுப்பு வருது, தனிமனித காழ்ப்பு வருது, அரசியல் காழ்ப்புணர்ச்சியை வெளிப்படுத்த காழ்ப்பு இல்ல சார். என்ன சார் இப்ப வந்து இப்ப கேள்வி கேட்கறது யாருன்னா அப்ப என்ன அர்த்தம்? அப்ப நீங்க நபரை பொறுத்துதான், யார் கேள்வி கேட்கறாங்கிறத பொறுத்துதான் பதில் இருக்கும்னா அப்ப அதுதானே அங்க பிரதானமா இருக்கு. வண்டியை பார்த்து ஓட்டுப்பான்னு சொல்றவங்க வண்டியை கரெக்டா ஓட்டுன்னு போறவங்க சொன்னா பரவாயில்ல. வண்டியை எல்லாரும் இடிச்சு தட்டு போறவங்க வந்து வண்டியை பார்த்து ஓட்டுப்பான்னு எப்படி சொல்ல முடியும்ன்றதான் கேள்வி. அவங்களால அதுக்காக கேள்வியே கேட்க கூடாதுலாம் நான் சொல்லல. அப்கோர்ஸ் வந்து அவங்க தொகுதியில இருக்கிறதா இருக்கட்டும், இல்ல மக்களுக்கு தேவையான விஷயங்கள்ல வந்து சபையில சொல்றதுக்கு தான் அந்த சபை நடக்குது, அது கன்ஃபார்மா சொல்லணும்.
அதுல மாற்று கருத்தே கிடையாது. அதுக்கான பதில்களை வந்து இவங்க ஆளுங்கட்சியில இருந்து அதுக்கான பதில்கள் சரி அதை பரிசீலிக்கிறோம் இல்ல அதுக்கு தான் பதில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுன்னா நான் பதில் சொல்றது இது ஒரு பக்கம். அதுக்கு மறுபடியும் ஒரு பதில் சொல்றேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து மறுபடியும் ஒரு நாங்க இந்த மாதிரி இப்படி பண்ணோம் அந்த வரலாறு சொல்றது. வரலாறு எல்லாருக்கும் தேவைதான், நான் இல்லைன்னு சொல்லல, வரலாறு இல்லாம நம்ம இல்ல. பட் அந்த மெயின் விஷயம் என்ன நடக்கும், அதாவது மக்களுக்கு ஃபைனலா இன்னைக்கு என்ன போய் சேருது அப்படின்றதுதான் விஷயம். அந்த டேட்டா போய் ப்ராப்பரா சேருதான்னு கேட்டா அது முழுசா போய் சேரது இல்லை. அதை தாண்டி இப்ப நம்ம விவாதிக்கிறது கூட பாத்தீங்கன்னா வந்து அங்க நடக்கிற மோதலை பத்தி தான் விவாதிக்கிறோம், அந்த மானிய கோரிக்கையை பத்தி விவாதிக்கல. இப்ப முன்னேற்ற காரை பத்தி விவாதிக்கிறோமே தவிர மக்களுக்கு வந்து அந்த மருத்துவ காப்பீடு வந்து 20 லட்சம் ரூபாய் எக்ஸ்ட்ரா பண்ணி கொடுத்து அதை பத்தி நம்ம என்ன விவாதிக்கணும்ங்கறத நம்ம டாபிக்ல இல்ல, நம்ம லோகேஷ் முடிவு பண்ண முடியாதுல்ல. நம்ம தொடர்ச்சியா எல்லா செய்திகளையும் போடுறோம், எல்லாத்தையும் ஒளிபரப்பிட்டு இருக்கிறோம். நம்ம என்ன விவாதிக்கணும் அப்படிங்கறத லோகேஷ் முடிவு பண்ண முடியாது. நான் முடிவு பண்ண முடியாது. நான் வரேன், ரெண்டாவது சுற்றுல வரேன் லோகேஷ். முதல் சுற்று வாதமான நான் சொல்லு, நான் முடிச்சிடறேன். வரேன், ரெண்டாவது சுற்றுல யாரு எதை விவாதிக்கிறதுன்னு இருக்குங்க. ஆமா பேசுறோம், அந்த சபையில பேச வேண்டிய விஷயத்தை பேசுவோன்றதான். சபையில பேச வேண்டிய விஷயங்களை தான் பேசுறாங்க. எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து கேள்வி எழுப்பும் போது அதற்கான பதில் அல்லது எதிர்வினையா வரத்தான் செய்யும் அப்படிங்கிறாங்க. சர்க்கார் படத்தை பத்தி சபையில பேசணுமா? புசி ஆனந்த் பேசுறாரு. சர்க்கார் பட போஸ்டரை நீங்க கிழிச்சதுதான் பிரச்சனை. இன்னைக்கு ஒரு எம்எல்ஏ பேசுறாரு, எங்க அண்ணன் சிரிச்சுக்கிறத பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு, அவ்வளோ அழகா இருப்பார், அழகுன்னு அவ்வளோ அழகா இருப்பார், பார்க்க முடியல எங்களால், எங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன் வச்சு கொடுத்தீங்கன்னா அதை பார்க்கலாங்கிறாரு. இதெல்லாம் சபையில் பேச வேண்டிய பிரச்சனை. செந்தில் பாலாஜி ஐயா, மின் கட்டணம் பலருக்கும் கண்ணாபின்னான்னு வந்திருக்குதுங்க, அதை பற்றி மக்கள் பெரிய அளவில் வருத்தத்தில் இருக்காங்க, பல இடங்களில் மின் தடையும் இருப்பதாக சொல்லுகிறார்கள். அதை பற்றி பதில் சொன்னாரு. டேபிள் ப்ராசஸ் பத்தி நீங்க பேசும்போது எங்க நான் குறிக்கல, நான் முடிச்சிடுறேன். இப்ப செந்தில் பாலாஜி மின்கட்டண உயர்வை பத்தி பேசுனது மக்கள் பிரச்சனையா இல்லையா? எதிர்க்கட்சி தலைவர் காவிரி வறண்டு கிடைக்கிறது, அதற்கான வறட்சி நிவாரண நிதி கொடுக்கணும்னு பேசியது மக்கள் பிரச்சனையா இல்லையா? ஏதாவது ஒரு மக்கள் பிரச்சனையை தவிர தேவையில்லாத ஒரு பிரச்சனையை எதிர்க்கட்சிகள் திமுக பேசிச்சுது அப்படின்னா பிரச்சனையை சொல்லி கரெக்டாக சொல்லுங்க. இந்த பக்கத்துல இருந்து எதெல்லாம் தேவையில்லாத பேசுறாங்க நான் அடுக்கட்டுமா? எது பிரச்சனை நான் என்ன சொல்றேன், இப்போ சொல்லும்போது சொல்றாரு கூட்டு பொறுப்பு எடுக்கணுங்க, சபையை நடத்துறதுக்கு கூட்டு பொறுப்பு வேணும், கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்ம இந்த சபையில் நீங்க நெறியாளர், நீங்க இல்லாமல் நாங்கள் 5 பேர் இருக்கோம். இப்போ இந்த 5 பேர்ல யாரோ ஒருத்தர், நான் மற்றவங்களை ஏன் சொன்னேன், என்ன எடுத்துக்கிறேன், நான் பேசாமல் இங்கே வந்திருக்கிறவங்களாம் கண்ணா பண்ணான்னு திட்டுறேன், ஒருமையில திட்ட ஆரம்பிச்சிடுறேன். எல்லாரும் சிரிச்சுட்டு அமைதியாக கூட்டு பொறுப்பு எடுத்துக்கிட்டு இல்லை செந்தில் திட்டினாலும் நம்ம எல்லாரும் கூட்டு பொறுப்பு எடுத்து நாம் அமைதியாக பதில் சொல்லணும்னு நினைப்பாங்களா? இப்போ ஐயா CK மதிவானா, நான் அவர் பெரியவர், வயதில் பெரியவர், நான் ஒருமையில பேசுகிறேன், அது கண்ணாப்பினான்னு ஏதோ பேசிவிட்டேன், மற்றவங்க இப்போ சத்தம் போடுவாங்க. அப்போ என்ன இல்லை கூட்டு பொறுப்பு நீங்கள் இப்போ சொல்கிறீங்க கூட்டு பொறுப்புன்னா அவங்க என்ன கேட்பாங்க, ஏங்க அவர் பேசுகிறவர் அவருங்க, அவரை கண்ட்ரோல் பண்ணுங்க, அவர் பேசுறதுக்கு என்ன கூட்டு பொறுப்பு எடுக்கணும் கேட்பீங்களா இல்லையா? அப்புறம் வண்டியை ஒழுக்கா ஓட்ட தெரியாமல், ரொம்ப சிம்பிள் லாஜிக் பார்க்குற நேர்களுக்கு சொல்கிறேன், பல வருடமாக வண்டி ஓட்டிட்டு இருக்கிறவங்க சரியாக ஓட்டுவாங்களா? எல்எல்ஆர் கூட எடுக்காமல் நேரடியாக ரோட்டுக்கு வந்தவங்க சரியாக ஓட்டுவாங்களா? நான் எல்எல்ஆர் கூட எடுக்காமல் சொல்கிறது என்ன தெரியுமா? மற்ற கட்சிகள் எல்லாம் கட்சி தொடங்கி எம்எல்ஏ ஆகி 5 எம்எல்ஏ 15 எம்எல்ஏ 50 எம்எல்ஏ எதிர்கட்சி பல தேர்தல்களை சந்தித்து பயிற்சி எடுத்து முதலமைச்சர் ஆவாங்க. கட்சி ஆரம்பித்து முதல் தேர்தலையே நேரடியாக அங்கே வந்துட்டாங்க, முதலமைச்சர் ஆகிட்டாங்க. இப்போ புதுசாக பைக் வாங்க வாக்களிச்சிருக்காங்களே சார், நான் இல்லைன்னு சொல்லலையே, அது ஏதாவது இல்லைன்னு சொன்னா அதனால வண்டியை ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடறேன் பரவாயில்ல, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு முழு லைசன்ஸ் கிடைக்கல ஞாபகம் வச்சுக்கங்க. கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஆதரவும் விசிகாவினுடைய ஆதரவும் IUM ஆதரவும் விலக்கிட்டா இன்னைக்கு விஜய் முதலமைச்சர் கிடையாது, அதை வச்சுக்கங்க. முழுமையான லைசன்ஸ் உங்களுக்கு கிடைக்கலங்கிறத மைண்ட்ல வச்சுக்கிட்டே பேசுங்க. என்னோட கேள்வி, புதுசா பைக் வாங்கின பையன் என்ன பண்ணுவான் தெரியுமா சார் ரோட்ல? அது வரைக்கும் ஒரு பெரியவர் இருப்பார், அவர் ஒழுங்கா போவார். அதில் வந்து ஒரு பெர்க்னன் லேடி இருப்பாங்க, அவங்கள வச்சு அதில் போட்டிருப்பார் பேபி ஆன் தி போர்டு அல்லது வந்து இவங்க இந்த மாதிரிலாம் வச்சுட்டு ஒழுங்கா போவார். இந்த புதுசாக பைக் வாங்கின பையன் ஆர்வத்தில் சர்புர்னு போய் விபத்து ஏற்படுத்த போவான். போலீஸ்காரர் பிடிச்சி சொல்லுவார், ஃபைன் போடுவார், கேட்க மாட்டான், அபராதம் சொன்னாலும் கேட்க மாட்டான், பிடிச்சி நங்குன்னு 2 தலையில் கொட்டணும். இப்போ புதுசா பைக் வாங்க உதாரணத்தை தாண்டி அவர் கட்சியை இவங்க பவளவிழா பாப்பாங்க, அவங்களுக்கு எப்படி வண்டி ஓட்டணும்னு சொல்லி கொடுப்பாங்க, எங்க இண்டிகேட்டர் போடணும்னு சொல்லி கொடுப்பாங்க. நமக்கு பிரேக்கே பிடிக்காத வண்டி எடுத்து ரோட்ல வந்துட்டு நம்ம என்ன செஞ்சுட்டு இருப்போம், ஆட்டம் போட்டு இருப்போமா? முதல்ல இந்த ஆட்டிடியூட மாத்தணும். நான் இவரை சொல்லல, பொதுவா சொல்றேன். ஒன்று இன்னொன்னு நான் ஒன்று சொல்றேன் சார், எனக்கு ஒரு விஷயம் புரியல. இங்க சபையில திருப்பி நான் ஒன்று வைக்கிறேன், யார் எதிர்க்கட்சி யார் ஆளுங்கட்சி? ஒரு கேள்வி கேட்குறாங்க சார், போதை உங்க ஆட்சியில் கட்டுப்படுத்தலைங்கிறாங்க,
இங்க இருந்து எதிர்க்கட்சி தலைவர் பொறுப்பா சொல்றாரு, ஐயா எங்க ஆட்சியில் போதைப் பொருளை சிறப்பாக கட்டுப்படுத்தியதற்காக நீங்க இப்ப விருது கொடுத்தீங்க. பதில் இல்ல. அடுத்தது, அந்த விருது ஜெயலலிதா ஆட்சி காலத்திலிருந்து கொடுக்கப்படுகிறது. ஒருத்தர் இல்லங்க அது 2013 தான் கொடுக்கப்படுது. அப்படியா?